Hello friends, welcome to Pebbles. நம்ம இன்னைக்கு செய்ய போறது ரேஷ்மி சிக்கன் மசாலா. அதாவது இது வந்து ஒரு ஸ்பெஷல் சைட் டிஷ் சப்பாத்தி நான்க்கு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது டிஃபரண்டான டேஸ்ட் இருக்கும். இதுக்கு வந்து என்னன்னா பெரிய வெங்காயம் முந்திரி நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிட்டு மசாலா சேர்த்து செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சிக்கன் வந்து 500 grams எடுத்துக்கிறோம். இது கூட நம்ம ஒரு 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அதாவது 1.5 டேபிள்ஸ்பூன் இருந்தாலே போதும். இதுக்கு வந்து ஃப்ரெஷ் க்ரீம். அடுத்து மஞ்சத்தூள் இது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இருந்தாலே போதும். மிளகாத்தூள் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தனியாத்தூள் அதாவது இது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வரும். அதனால் 2 டீஸ்பூன் சேர்த்துனா அதாவது ஸ்மால் டீஸ்பூன். இப்போ 1 டீஸ்பூன் தனியாத்தூள். தேவையான அளவு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதாவது 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து உப்பு தேவையான அளவு. நம்ம சில்லி வந்து அதாவது கட் பண்ணது நம்ம இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து காரம் வந்து நல்லா இறங்கும். அடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, லெமன் ஜூஸ். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வச்சிடலாம். நம்ம இதுக்கு சிக்கன் வாங்குறப்ப என்னென்னா எலும்பு இல்லாத சிக்கன் வந்து தனியாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து என்னென்னா டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த மசாலா. இதை நம்ம ஃப்ரை கூட பண்ணிங்கனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. 20 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். பெரிய வெங்காயம், கொஞ்சமாக பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டும். உங்களுக்கு கிரேவி வந்து நிறையா வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து தக்காளி ஆட் பண்ணக்கூடாது. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 20 முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இந்த சூடே போதும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நல்லா ஆறட்டும். ஆறிட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். நம்ம மிக்சியில் அரைச்சிட்டோம். இப்போ தாளிச்சிக்கலாம். அதே கடாயில் நம்ம ஒரே ஒரு கியூப் பட்டர் போட்டுக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு 2 ஏலக்காய், பட்டை, மராட்டி மொக்கு, 5 லவங்கம், ஒரு பிரிஞ்சி இலை. அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் முந்திரி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் லைட்டாக அடி பிடிக்கும். இது 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் ஆட் பண்ணிடணும். நல்லா வதக்கிட்டோம். இப்போ இதுலேயே இருக்கிற தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ மூடி வச்சுக்கலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதை ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கணும். இதுக்கு வந்து நம்ம ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம தேவையான ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஒரு 10 to 12 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வேகணும். இப்போ மூடி வச்சுக்கலாம். இடையில எடுத்து கிளறி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போது 10 மினிட்ஸ் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம லைட்டாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் வாசனைக்கு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம கஸ்தூரி மேத்தி இருந்ததுன்னா கஸ்தூரி மேத்தி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இதுக்கு கஸ்தூரி மேத்தி இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம தூவி விட்டுக்கலாம். இப்போ ரேஷ்மி சிக்கன் மசாலா ரெடி. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பவுலுக்கு மாற்றிடலாம். சுவையான ரேஷ்மி சிக்கன் மசாலா ரெடி. நான் ரேஷ்மி சிக்கன் மசாலா எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். ஈன்ற பொழுதிற் பெருதுவக்கும் தன் மகனே சான்றோன் எனக் கேட்ட தாய்.
குழந்தையை பெற்றெடுத்த போது தாய் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறாள். அதனை விட அந்த மகனை மற்றவர்கள் சான்றோன் என போற்றும் போது மிகுந்த மகிழ்ச்சியினை அடைவாள்.